வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேர் MR குக். ஸோ இவங்க சேனலில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ், வீடியோஸ், குக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான். 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணிடுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே. வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடியோக்காக ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்டில் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்னங்கிறத இப்போது பிரித்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ ஃபஸ்ட் பாக்ஸை பிரிச்சுக்கலாம். ஓகே, பிரிச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு 2 ப்ராடக்ட் இருக்குங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆத்திர வருஷத்துக்கு கத்தி கிடைக்கல. ஸோ உள்ள பில்லு கொடுத்துருக்காங்க, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த 2 ப்ராடக்ட் இது தாங்க. ஒன்று வந்துட்டு ஜெப்ரானிக்ஸோட பிசி, லேப்டாப், மொபைல்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷன் கேபிள். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேபிளை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெட்டியில் வேறு எதுவும் இல்லை. ஸோ எதுவும் இல்லை. ஸோ போட்டலாம். இந்த மாதிரி வெறித்தனமாலாம் நீங்கள் பேக்கேஜை பிரிக்காதீங்க. சப்போஸ் எதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் அனுப்ப வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பிரிச்சுக்கோங்க. இதுதான் இந்த கேபிள். ஸோ இது வந்து யூஎஸ்பி ஏ மேல் டு யூஎஸ்பி ஏ ஃபீமேல் கேபிள். இங்கே பாருங்கள். இப்போது மொபைலை சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அடாப்டர்லையோ இல்லை பிசிலையோ மாட்டிக்கலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி கேபிள் குட்டியாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த கேபிள் வந்துட்டு இதில் நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நம்மளோட கேமரா, மொபைல் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக இதை வாங்கினது வந்துட்டு என்னோடய கேமராவுக்காக. ஸோ என்னோடய பிசிலேருந்து கேமராவுக்கு லென்த் அதிகமாக இருக்கும். ஒயர், அந்த யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணுற ஒயர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த லென்த்தியான கேபிள் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேபிளோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தான் நம்ம பார்க்கணும், மெயின் அதுதான். மற்றபடி குவாலிட்டி வைஸ் நல்ல மொத்தமான கேபிளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த யூஎஸ்பி ஏ மேல் டு யூஎஸ்பி ஏ ஃபீமேல் எக்ஸ்டென்ஷன் கேபிளோட லென்த் வந்து 9 அடி. இது 3 அடியில் கிடைக்குது, 4 அடி, 5 அடி, 9 அடி, நிறையா லென்த்தில் வந்து கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த யூஎஸ்பி ஏ மேல் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இப்போது இந்த மாதிரி பவர் ஹெட்டில் நான் மாட்டிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் ஹெட்டு, பிசின்னு எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம பவர் சோர்ஸ்லாம் மாட்டிக்கலாம். இன்னொரு சைடு இது நார்மல் மொபைல் கேபிள் தான். இதை வந்துட்டு இதில் மாட்டிட்டு இன்னொரு எண்டை வந்து மொபைலில் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஹெட்டை வந்து நீங்கள் பவர் சோர்ஸில் ப்ளக் பாயிண்டில் மாட்டிட்டு மொபைலை எவ்வளோ தூரம் வேணாலும் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே நீங்கள் ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதில் மாட்டிட்டு மொட்டை மாடி வரையும் கூட ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம் சார்ஜ் போட்டு. எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா சொல்கிறேன். சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் வந்து டாப்பில் இருக்கும், கீழே தான் டேபிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வாங்க, இதை போய் ப்ளக் பாயிண்ட் மாட்டிட்டு வாங்க. சார்ஜ் ஏறிச்சுன்னா ஒயர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆன் பண்ணுப்பா. ஸோ சார்ஜ் ஏறுதுங்க. எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கேபிளோட பை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த் கேபிளை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் Zebronicsோட Zeb-Warrior ZEBன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு நீங்கள் மொபைல், பிசி, லேப்டாப்னு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 வாட் ஸ்பீக்கர் இது. ஸோ இதில் RGB லைட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். அதையும் அப்போ ஓரமாக போட்டுருவோம். ஸோ ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் சைடு இதுதான். இந்த ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேபிள் இருக்குங்க. ஒன்று வந்து 3.5 mm கேபிள். இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் மொபைலில் மாட்டிக்கலாம், இல்லை லேப்டாப்பு, பிசி, உங்கள்கிட்ட ஹோம் தேட்டர் இருக்குன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொஜெக்டர் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எதுலலாம் 3.5 mm ஜாக் நீங்கள் மாட்டி
மியூசிக் கேட்குறீங்களோ ஆடியோ கேட்குறீங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கருக்கு பவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் USB-A கேபிள் தான். இதை வந்துட்டு ஒரு மொபைல் அடாப்டரில் நீங்கள் மாட்டிட்டு மொபைலில் சாங்ஸ் கேட்கலாம், லேப்டாப்பில் சாங்ஸ் கேட்கலாம், இல்லைனா லேப்டாப்லேயே வந்துட்டு USB போட்டிருக்கோம் அதில் கொடுத்தா கூட இந்த ஸ்பீக்கருக்கு வந்துட்டு நீங்கள் பவர் கொடுத்துக்கலாம். அல்லது டிவி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிவியில் கூட USB போட்டிருக்கோம், அதில் நீங்கள் இதை மாட்டிட்டு டிவிலே வந்துட்டு இந்த மாதிரி 3.5mm ஜாக் மாட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் டிவியில் கூட ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணலாம். அல்லது பிசியில் யூஸ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எல்லாமே இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வால்யூம் இன்க்ரீஸ் நாப் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இல்லை. ஸோ இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்மார்ட் டிவியில் இப்போ இதை நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். நார்மலாக எல்லா LED ஸ்மார்ட் டிவிலையுமே ஓரளவுக்கு 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி வாட்ஸ் தான், பட் இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பேக் சைடு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க, கலரே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த லைட்டிங் பாருங்களேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில, லைட்டிங் வேறு லெவல். NCS மியூசிக் இப்போ ஃபுல் சவுண்ட் வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கருடைய குவாலிட்டி வந்துட்டு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் சவுண்ட் வச்சும் அந்தளவுக்கு இறைச்சல் எதுவுமே இல்லை. அதாவது இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீக்கர் அப்படின்னே சொல்லலாம். இதை வாங்கும்போது 498 ரூபா இதோட விலை. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பை லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். See you next video, machis. Until then, bye from Baba. Bye.